யாத்திராகமத்துல கர்த்தருடைய மகிமை வரத நம்மளால பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு அநேக ப்ரொசீஜர்ஸை மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினதுக்கு அப்புறம் கடைசியா மோசே ஆசரிப்பு கூடாரத்தை இன்ஸ்பெக்ட் பண்றாரு. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா அப்படின்ட்டு மோசே செக் பண்றாரு. இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஏன் அப்படின்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் அந்த மெனோரா குத்துவிளக்கு அங்க வைக்கிறாங்க, ஏன் அந்த சமூக தப்பங்களை வைக்கிற மேஜை அங்க வைக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. இது எல்லாமே ஆண்டவர் அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புறாரு. அதே மாதிரிதாங்க சபையில கர்த்தருடைய மகிமை வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்யணும். அதாவது அப்போஸ்தல ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், மேய்ப்பனுடைய ஊழியமா இருக்கட்டும், போதகர் ஊழியமா இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கட்டும், இந்த எல்லா ஊழியமும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா கர்த்தருடைய மகிமை நிச்சயமா வரோங்க. அதே தான் பவுலும் எழுதுறாரு. ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நான் அந்த அவயமா இருக்கலாமே, நான் இந்த அவயமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் எல்லாரையும் படைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி பொறாமப்படாம அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யலாமா?